கீழே கீழே அப்படியே கீழே போயிட்டு இருக்காங்க. இது சாதாரணமாக பார்க்குற எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு பெருத்த ஒரு கவலையாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப கொரோனா சமயத்துல கூட ஊரடங்கு வச்சுக்கிறதா விளக்குறதா நீட்டுவதா என்னன்னு கூட அவங்களால ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மத்திய சர்க்கார்ல இருந்து ஒரு வரட்டும், வந்த பிறகு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இன்னொரு முக்கியமான வெளிநாட்டுல நிறைய பேர், இங்க நான் துபாயில இருக்கனால சொல்றேன், வெளிநாட்டுல இங்க நிறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொரோனாவோட லாக்டவுன் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அவங்கள ஒரு முறையா இவங்களுக்கு ஒரு பிளைட்டை ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போய் மெட்ராஸ்லயோ இல்லை திருச்சிலையோ அந்த ஒரு கேம்ப்ல அவங்களுக்கு பாதுகாப்பா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு நிறைய டைம் எடுத்து போச்சு. இப்ப கேரளா இப்ப சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் சொன்னாரு, நீங்க பிளைட்டை மட்டும் கொடுங்க, நான் எவ்வளவு தரானோ நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், என் நாட்டு மக்களை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீங்க பிளைட்டை மட்டும் சர்வீஸ் அனுப்புங்க அப்படின்னு ஒரு தில்லா அவர் சொன்னாரு. அதனால அவங்களுக்கு வந்து இமிடியேட்டா அவங்களுக்கு ஃபிளைட் சர்வீஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை கொண்டு வந்தாங்க. ஏன்னா முக்கியமா இங்க நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வேலை இல்லாம காசு இல்லாம எல்லாம் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப மூணாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா இலவச மின்சாரத்துல கையை வைக்க போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை எதிர்த்து இவங்க வந்து நாங்க லெட்டர் எழுதிருக்கோம் இங்க உட்காந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர இவங்க இமிடியேட்டா ஒரு 2 மினிஸ்டர் அனுப்பி இவங்களோட ஒரு எதிர்ப்பை ஒரு கருத்தை இவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் பதிவு வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க எல்லாத்துலயுமே அவங்களுக்கு தமிழ்நாடுனா ஒரு இலக்காரமா போச்சு. தமிழ்நாடுனா அவங்களுக்கு வந்து ஒரு அன்னெசரி மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள வர்ற இன்னும் 6 மாசம் தான் பீரியட் இருக்கு. என்னை கேட்டா இன்னொரு 6 மாசம் பீரியட் இருக்கு இவங்களோட கவர்மெண்ட். இந்த 6 மாசத்துக்குள்ள இவங்க எவ்வளவு டெண்டர் எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி சுத்தலாமேன்னு நினைச்சுதான் இருக்காங்க. தவிர மக்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் எதுவும் செய்யற மாதிரி தெரியல. மக்களும் காலப்போக்குல இந்த மாதிரி இவங்க பண்றதுலாம் பார்த்து 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 பழகிட்டாங்க. இவங்களோட உரிமைகள், நம்மளோட தமிழ்நாட்டோட உரிமைகள், நீட்டு, உதயநிதி திட்டம், இப்ப இலவச மின்சாரம் ஒண்ணு பறி போயிட்டு இருக்கு. விவசாயி எல்லாம் நடுத்தூர்ல நிக்க போறான். இந்த இலவச மின்சாரம் எடுத்தாக்கா அவன் தேங்காய் வழியில இருந்து நெல்லு வழியில இருந்து கிட்டத்தட்ட எல்லாமே கண்ணாபுரான்னு ஏறி போயிரு. அதனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இந்த கட்சியோட எதிர்காலத்தை கருதி நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்ல தலைமையின் கீழ் நீங்க திருப்பி வரணும். வந்து நல்ல மாதிரியா நீங்கள்லாம் ஒரு நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பார்ட்டியில இருந்து ஒரு, ஏன்னா நீங்களாம் சீனியர் லீடர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அவங்க. அதனால நல்ல ஒரு திறமையான ஆட்களை கொண்டு வந்து நல்ல ஒரு தலைமையின் கீழே கொண்டு வந்து நல்ல மாதிரியா இந்த கட்சியை வளர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாழ்த்த விரும்புகிறேன். மற்றபடி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காலிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. துபாயில இருந்து அன்வர்தீன், தஞ்சாவூர் மாவட்டம், மதுக்கூர் ஒன்றியம். நன்றி. எவ்வளவு டெண்டர் எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி சுத்தலாமேன்னு நினைச்சுதான் இருக்காங்க. தவிர மக்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் எதுவும் செய்யற மாதிரி தெரியல. மக்களும் காலப்போக்குல இந்த மாதிரி இவங்க பண்றதுலாம் பார்த்து 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 பழகிட்டாங்க. இவங்களோட உரிமைகள், நம்மளோட தமிழ்நாட்டோட உரிமைகள், நீட்டு, உதயநிதி திட்டம், இப்ப இலவச மின்சாரம் ஒண்ணு பறி போயிட்டு இருக்கு. விவசாயி எல்லாம் நடுத்தூர்ல நிக்க போறான். இந்த இலவச மின்சாரம் எடுத்தாக்கா அவன் தேங்காய் வழியில இருந்து நெல்லு வழியில இருந்து கிட்டத்தட்ட எல்லாமே கண்ணாபுரான்னு ஏறி போயிரு. அதனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இந்த கட்சியோட எதிர்காலத்தை கருதி நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்ல தலைமையின் கீழ் நீங்க திருப்பி வரணும். வந்து நல்ல மாதிரியா நீங்கள்லாம் ஒரு நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பார்ட்டியில இருந்து ஒரு, ஏன்னா நீங்களாம் சீனியர் லீடர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட அவங்க. அதனால நல்ல ஒரு திறமையான ஆட்களை கொண்டு வந்து நல்ல ஒரு தலைமையின் கீழே கொண்டு வந்து நல்ல மாதிரியா இந்த கட்சியை வளர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாழ்த்த விரும்புகிறேன். மற்றபடி சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காலிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. துபாயில இருந்து அன்வர்தீன், தஞ்சாவூர் மாவட்டம், மதுக்கூர் ஒன்றியம். நன்றி. ஹலோ ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். சிங்கப்பூர்ல இருந்து ராமச்சந்திரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரை சேர்ந்தவன் ஐயா. இன்னொன்னு, காவிரி இந்த மேட்டூர் அணை வந்து ஜூன் 12 திறக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த 7 மாவட்டங்கள் கரூர், திருச்சி, அரியலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், இந்த 7 மாவட்டங்களுக்கு 67,24,00,000 ரூபாய் அரசு அறிவிச்சிருக்காங்க தூர்வார பணிகளுக்காக. இது எந்த அளவுல நடைபெற்று கொண்டு இருக்கிறது? கரூரில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் உங்களிடத்தில் என்ன
எந்த கருத்துக்களை சொன்னாங்க, உங்களோட பார்வைக்கு அது எப்படி நடக்குதா இல்ல அறிவிப்பு மட்டும் தானா என்பது கடல் கடந்து இருக்கும் என்னை போல விவசாய குடிமக்களாகிய கருத்தையும் நீங்கள் எந்த அளவுல நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரசோட கவனத்துக்கு நீங்க பதிய வைக்க வேண்டும். இப்போ நடந்த விபத்து உங்களுக்கு தெரியுமாங்க? ஆமா, அது அவரு ஒரு திரு தாஸ் வந்து அதை கவனத்துக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கு வந்து ஒரு கண்டிச்சு ஒரு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறேன். என்னோட Facebookல கூட அதை பதிவிட்டு இருக்கிறேன். சரிங்கய்யா, அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க அப்பாவை நான் தூத்துக்குடி போய் பார்த்தேங்கய்யா. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. அவங்க அம்மா அப்பா போய் தூத்துக்குடியிலே பார்த்தது. அவங்க அம்மா அப்பா சொன்னது என்னன்னாங்கய்யா, ஊர்ல வந்து அவங்க அந்த மொத்தத்துக்கு 3 பேர் அந்த இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கய்யா. அவங்க இனம், அவங்க குடும்பம், அவங்க சமுதாயம் எல்லாருமே நீ திரும்பி ஊருக்கு வந்தீங்கன்னா உன்னுடைய மக உசுரோடு இருக்கிறது காரணமே இவங்கதான். நீ திரும்பி ஊருக்கு வந்தீங்கன்னா உன்னை கண்டிப்பா நாங்க வெட்டி சாச்சிருவோம் சொல்லி மிரட்டிருக்காங்கய்யா போன் போட்டு. ஹலோ ஐயா, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. மிரட்டிருக்காங்கய்யா. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஐயா, ஸ்டேஷன்ல போய் கமெண்ட் கொடுத்தது வந்து மொத்தம் 3 பசங்கய்யா. வேலுச்சாமி, குகன், வேலுச்சாமி, குகன், சரவணன் சொல்லிங்கய்யா. ஆனா இப்ப இதுல சம்பந்தமே இல்லாம இன்னும் 3 பசங்களும் இதுல எடுத்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கய்யா. அவங்க இதுல சம்பந்தமே கிடையாது. அது அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு நடந்தது அந்த பிள்ளையே சொல்லிருச்சிங்கய்யா. இப்பயும் அந்த 3 பேரை சம்பந்தமே இல்லாம கேஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்காங்கய்யா. இல்ல, இது எல்லாமே அந்த பொள்ளாச்சி நிகழ்ச்சியில வந்து நல்ல முறையில இவங்க வந்து நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மேற்கொண்டு இது போன்ற ஒரு சம்பவங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம். அந்த பொள்ளாச்சி விஷயத்துல வந்து இவங்க ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக அந்த நடவடிக்கை எடுக்காததுனாலதான் இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தொடருது. நம்ம பேசுவோம். அடுத்து யாரு? ஐயா, சொல்லுங்க. கடலூர்ல இருந்து ஏழுமலைங்க ஐயா. சொல்லுங்க ஏழுமலை ஐயா. இப்ப வந்து கடலூர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இங்க இந்த கொரோனா பிரச்சனை சொல்லி ஸ்டாப் பண்ணாங்களே தவிர எந்த விதமான இஷ்யூ பண்ணல. அப்புறம் வந்து கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிறது வந்து பச்சாங்குப்பன்ற கிராமம். 40 வருஷமா அதிமுக தான் இங்க இருந்துச்சு. இப்ப நடந்த எலெக்ஷன்ல வந்து திமுகவுக்கு மாத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா தலைமை மேல இந்த அதிருப்தி. நீங்க வந்து வழக்கு போட்டுருந்தீங்க பொதுச் செயலாளர் வேணும்னு சொல்லி. நாங்க அந்த வழக்கை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பொதுச் செயலாளர்னு சொல்லி வந்தாதான் கட்சியில உள்ளவங்க எல்லாமே பயப்படுவாங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். எல்லாருக்குமே மனசுல பயம் இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. ஒரு அமைச்சர் இருக்காரு, MC சம்பத் இருக்காரு, தொழில்துறை அமைச்சர். அவர்கிட்ட போனோம்னாக்கா அவரு என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்காரர் வந்து கவுன்சிலரா இருந்தாரு. 15 வருஷம் ஜெயிச்சாரு. அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இங்க யாருமே வரல. அவரு இருக்கும்போது போன் போட்டு எல்லாரையும் திட்டுவாரு, கட்சியில இருக்கிறீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி. இப்போ வர எலெக்ஷன்ல நாங்கெல்லாம் ஓட்டு கேட்க போயிருக்கோம். இப்ப வர எலெக்ஷன்ல நம்மளால தெரு பக்கம் போக முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. கட்சி வெட்டி கட்டியாச்சு, மாத்தி கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில அப்படியே போயிட்டு இருக்கிறோம். வர தேர்தல் எல்லாம் என்ன நடக்கும்னு தெரியல. இவங்களை வந்து ஒழிச்சு கட்டணுங்க ஐயா. பொதுச் செயலாளர் என்ற அந்த பதவி வரணும் கட்சியில. அது வந்துச்சுன்னாதான் இங்க நம்ம கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. வெளியில தலை காட்ட முடியல. அதிமுக இல்லைங்க ஐயா. என்னோட ரெக்வெஸ்ட் இதுதான். எப்படியாச்சும் அந்த பொதுச் செயலாளர் கட்சியில திரும்ப வரணும். அது வந்துச்சுன்னாதான் தலைவர் பேரு. என்னோட வயசுக்கு பாத்தீங்கன்னா உங்க அனுபவம் ரொம்ப அதிகம். என் வயசோட அதிகம் உங்க அனுபவம். அதனால என்னோட கோரிக்கை இதுதாங்க ஐயா உங்ககிட்ட. எப்படியாச்சும் அந்த பொதுச் செயலாளரை வர வைங்க. இது ஒண்ணுதாங்க ஐயா என்னோட கோரிக்கை. நன்றிங்க ஐயா. அடுத்து யாரு? ஐயா வணக்கம். நான் நிலவரகன் என்ற சோமசுந்தரம் ஐயா. சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. நான் நிலவரகன் என்ற சோமசுந்தரம். நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தன்குடியிலிருந்து பேசுறேன் ஐயா. நம்ம கொரோனா தடுப்பு பணியில 3 மாத காலம் வந்து ரேஷன்ல இலவச பொருட்கள் தரேன்னு சொன்னாங்க. ஆனா 1 மாத காலம் மட்டும்தான், ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் ரேஷன் கடை மூலமா மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 1000 ரூபாய் வச்சு 3 மாசம் குடும்பம் நடத்த முடியுமான்னு அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல ஐயா. இந்த ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பம் நடத்துறதுக்கு. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. நல்லா கேக்குது, சொல்லுங்க.
அதான்யா பெரிய பிரச்சனை. உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று நம்ம சொல்லிருக்க. இந்த கொரோனா 3 மாசத்துல நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டோம். இதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்காம மளிகை சாமான் வந்து 500 ரூபாய்க்கு ரேஷன் மூலயமாவும் கூட்டுறவு சங்கத்து மூலமா கவர்மெண்ட் வழங்குறாங்க. இலவசமா வாங்கினா மக்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. இப்ப வந்து இந்த மத்திய அரசு கூட உணவு பாதுகாப்பு சட்டத்திலேயே தொடர்ந்து பேசுவோம். அடுத்து யாரு? ஐயா மரமலை நகர்ல இருந்து சத்யநாராயணன் பேசுறேன். சொல்லுங்க சத்யநாராயணன் சார். நான் காலையில உங்ககிட்ட பேசின மாதிரி இந்த கட்சி வரும் 2021 தேர்தல்ல நம்ம திரும்பவும் ஆட்சி பிடிப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிச்சயமா எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. அதுக்கு இந்த அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த அரசினுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்கிடுச்சு. அதுக்கு வந்து இதுக்கு தீர்வு கிடைச்சா, அதாவது நீங்க ஒரு தம்பி பேசின மாதிரி பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பு வந்து கட்சி ஒரு தலைமையின் கீழ், ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் வந்தா தான் கட்சி வந்து 2021 நம்ம ஆட்சி பிடிக்க முடியும். பேரையும் அம்மாவுடைய பேரையும் நம்ம நிலைநாட்டணும்னு சொன்னா இந்த 2 பேரும் மட்டும் இருந்தா இந்த கட்சி உருப்படாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த 2 பேரும் சுயநலமா மட்டுமே கட்சியை பத்தி அவங்க சிந்திக்கிறாங்க. நம்ம கட்சி அம்மா சொன்ன மாதிரி இந்த கட்சி வந்து அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடு வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதை தாண்டி தன்னை காத்துக்கணும், தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கணும்ன்றது மட்டுமே அவங்களுடைய செயல்பாடா இருக்குதுன்றதுதான் என்ன மக்கட்டு மட்டும் கருத்து இல்ல, பொதுமக்களோட கருத்தாகவும் இருக்குது. இதை தவிர இந்த கொரோனா காலத்துல ஆரம்பத்துல இவங்க நடவடிக்கை ஏதோ நல்லா எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை மக்கள் மத்தியில உருவாச்சு. எப்போ வந்து கோயம்பேடு கிளஸ்டர் உருவாச்சோ அப்பயே மக்கள் மத்தியில வந்து இவங்களுடைய பேர் சுத்தமா கெட்டு போச்சு. மக்கள் மிக கேவலமா வந்து இவங்களை பேசுற நிலைமைக்கு ஆளாகிடுச்சு. ஒண்ணு வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய கையாண்ட விதம், இந்த மக்களுக்கு இந்த 60 நாள் வந்து லாக்டவுன்ல வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாத ஒரு விதம், இதெல்லாம் மக்கள் மத்தியில இந்த அரசுக்கு கெட்ட பேர் உருவாச்சு. இந்த அரசுக்கு கெட்ட பேர் வந்து உருவாருந்து அனைத்து முன்னேற்ற எதிர்காலத்தில் தேர்தலை பாதிக்கும் என்ற சூழ்நிலை தான் இருக்குது. இதுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த தேர்தல் குறிச்சு நம்ம வந்து பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பை வந்து உருவாக்கி அந்த ஒற்றை தலைமையின் கீழ் இந்த கட்சி வந்தா தான் வரும் தேர்தலை நம்ம வெற்றி பெற முடியும்ன்றது என்ன மாதிரியான ஒரு கட்சிக்காரருடைய கருத்தா தெரியுது. ஐயா, உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆலோசனை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்து ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் தாலுகாவில இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் இதுக்கு முன்னாடி என் அப்பா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி. எனக்கு இந்த ஏரியாவில ஏடிஎம்கே தவிர்த்து வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஹலோ ஐயா. ஐயா அப்போ பெரிய கட்சி அப்பெல்லாம் இருக்கும்போது ஏடிஎம்கே தவிர்த்து வேற எந்த கட்சியுமே கவுன்சிலர் ஜெயிச்சதே கிடையாது. இந்த வருஷம் அவ்வளவு படு மோசமா தோத்தானுங்க. அந்த அளவுக்கு நடத்துறாங்க கட்சிய. ஒரு இதுக்கு 18ல இருந்து ஒரு 24 வயசு பசங்க ஒருத்தவங்க வச்சு கட்சியில இல்ல. இது அப்படி கட்சி அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு கட்சி எடுத்துட்டு போவாத ஒரு தலைமை வச்சிட்டு இருக்காங்க. நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா நான் 25 வயசுல இருக்கேன். எனக்கு சின்ன விட பெரிய பசங்க எனக்கு 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான் இப்ப அதுக்கு அப்பாற்பட்டவங்க இந்த கட்சியில இருக்கான். இதுக்கு முன்னாடி இருக்கிறோம் ஒருத்தவனே இந்த கட்சியில இல்ல. அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க எங்க சைட்ல இருந்து. எனக்கு பெரிய ஆதங்கம். என்னடா அது இப்படி ஒரு கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்களே. அப்ப இப்படி இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ஊராட்சியில இருந்தவர் நல்லா பக்காவா செயல்பட்டாரு. அவர் இருக்கும்போது 10 பேருக்கு கூப்பிடுவாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப ஒருத்தவனை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றியத்துக்கு நான் இதை பத்தி பேசிட்டேன். ஒன்றியத்துக்கிட்ட சொன்னா என்னங்க ஐயா இதே மாதிரி இருக்கே நம்ம கட்சியோட நிலைமை, ஒருத்தவனும் இருக்க மாட்டேங்கிறான். ஒரு 18ல இருந்து ஒரு 20 வயசு பையன் ஒரு ஆளு ஒண்ணு காமிங்க, 18ல இருந்து 25 வயசு 30 வயசுக்குள்ள ஒரு பையனை காமிங்க எங்க ஊராட்சியில அப்படின்னு கேட்டா அது அவ பாட்டுன்னு காதல வாங்குறதே கிடையாது. அது ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஐயா. இதெல்லாம் என்னைக்கு ஒரு இளைஞர்களுக்கு கூட்டி எடுத்துட்டு போய் இப்ப அவங்க ஜெனரேஷன் போயிடுச்சு. 30 வயசு 40 வயசு 50 வயசு போயிட்டான். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வரவங்களையும் கூப்பிட்டு வரணும் இல்லைங்களா அந்த கட்சியில. அதெல்லாம் நீங்க வந்தாதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நானு. இது என்னதான் பேசினாலும் சரி இணையம் வேறதான். எது மூலியமா கட்சியை வளர்க்கணும் எல்லாம்
உங்க நல்லா நீங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வரணும், நீங்க வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும் ஐயா. நன்றி. சார் சொல்லுங்க சார். என்னோட நேம் பிரபாத், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்ப வந்து குறைகள்னு சொல்லி பார்த்தா நிறைய குறைகள் நம்ம சொல்லிட்டே போலாம் சார். நிறைய குறைகள் எடுக்கதான் சொல்லிடுவோம். ஆனா நம்ம அந்த குறைகள் ஆனா எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது வந்து செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம பேசுறேன் ஐயா. ஐயா நம்ம இன்னைய நிகழ்ச்சி உங்களை பகிரலான்னு பாக்குறேன். இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு அம்மாவுக்காக. அம்மாவோட வேதா இல்லத்துக்கான தீர்ப்பு எல்லாருக்கும் தெரியும். இந்த வேதா இல்லத்தை இவங்க எடுக்கிறதுக்கே குறியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது நம்ம அடிப்படை தொண்டருக்கு தெரிய வைக்கிறதுக்காக நீங்க போராடுவீங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு தனிநபரோட பொறுப்பு. அம்மா இல்லைன்னும் போது தனிநபரோட பொறுப்பு. அவங்க உழைச்சி சம்பாதிச்சது. அவங்களோட உழைப்பை வந்து அரசாங்கம் அபகரிக்கிற மாதிரி தானே இருக்குது. இது புலம்பெயர்ந்த தொழிலாளர் எப்படி கஷ்டப்படாம எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு திட்டமிடுதலோட பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு வந்தா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிர்வாக ரீதியா வந்துட்டு ஒரு திறன் பத்தாத ஒரு செயல் பாருங்க 2 பேருக்குமே. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு இலவச மின்சாரத்தை வந்துட்டு திட்டத்தை வந்துட்டு ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு கடிதம் எழுதினா மட்டும் பத்தாதுங்க சார். கண்டிப்பா வந்துட்டு யாரா இருந்தாலும் இப்போ என்கிட்ட ஒரு நான் அத்தாரிட்டில இருக்குன்னா ஒரு லெட்டர் வருதுன்னா அந்த லெட்டர் வந்துட்டு நான் வந்துட்டு கேர் பண்ணிக்க மாட்டேங்க சார். கடிதம் எழுதினால் மட்டும் வந்துட்டு பத்தாதுங்க சார். அதுக்கான வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணுங்க சார். ஒரு அரசியல் ரீதியா வந்துட்டு ஒரு தாக்கத்தை கொடுத்தாதாங்க சார் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சார் ஒரு பெஸ்டான ஒரு இதா இருக்கும். ஹலோ சரி விவேக் பேசுவோம். வணக்கம், நான் சிங்கப்பூர்ல இருந்து வினோத் பேசுறேன், எம்ஜிஆரோட நண்பர். சொல்லுங்க வினோத். ரொம்ப மகிழ்ச்சி உங்க கலந்தாய்வுல பங்கேற்கிறது. நான் இப்போ இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து குறைகளை எல்லாம் வந்து கேட்டறிகிறோம், அதற்கான நமக்கான அரசியல் திட்ட வரைவு என்ன இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதுதான் என்னோட கருத்தும் கூட. அது இல்லாம நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி அரசின் குறைகளை வந்து நம்ம கலந்தாய்வு செய்யும்போது இதற்கான இதை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடும் போது எதிர்கட்சிக்கு இது வந்து நன்மை அதிகமா கூட்டக்கூடும். இதனால நம்ம வந்து எதிர்கட்சிக்கான ஒரு சாதகத்தை சூழ்நிலையை ஏற்படுத்துறோமா, இல்ல நம்மளுக்கான ஒரு திட்ட வரைவை வச்சு அதை கரெக்ட் பண்ணி நம்ம முன்னெடுத்து செல்ல பாக்குறோமா? சோ இதை நம்ம எப்படி பாக்குறோம்? ஏன்னா இப்ப நிறைய இந்த மாதிரி போன் கால்ஸ், இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போறது, தட் கிவ்ஸ் அப்பர் ஹேண்ட் டு த ஆப்போசிஷன். ஸோ இது எப்படி காட்டுது, மிரர் பண்ணுது அப்படின்னா, அதிமுக வந்து இது சரியில்லை அப்படிங்கிறப்போ இது வந்து கிளியர் அட்வான்டேஜ் டு ஆப்போசிஷன் அப்படி போகுது. ஸோ இதனால நம்மளோட நோக்கம், நம்ம வந்து மக்களை நோக்கி அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம், மக்கள் நன்மைக்காக போராடுறோம். ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு இன்னொரு ஆப்போசிஷனை வந்து நம்ம வந்து வளர்த்து விடுறது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நம்ம வந்து ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறப்போ இதை நம்ம எப்படி முன்னெடுத்து கையாண்டு செல்ல போறோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. பேசுவா, தொடர்ந்து பேசுவார் ஐயா. நான் கடைசியா அதுக்கு பதில் சொல்றேன். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களோட இந்த ப்ரோக்ராம் கேக்குது சொல்லுங்க. சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க. வணக்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இப்ப சரியா கனெக்டிங் வரலண்ணா, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்கேன். கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க ஒரு நிமிஷம். இப்ப பரவாயில்ல, கேக்குதுண்ணா, கேக்குது. பேசிருங்க.
உங்க கருத்தை சொல்லுங்க, தொடர்ச்சியா ஒரு நிமிஷத்துக்கு சொல்லுங்க. சரியா கேட்கல. சொல்லுங்க. அண்ணா கேக்குதுங்களா? சொல்லுங்க. இப்ப விட்டு விட்டு இது டவர் ப்ராப்ளம் இருக்குண்ணா இங்க. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ச்சியா பேசுங்க ஒரு நிமிஷத்துக்கு. இப்ப வேலூர் மாவட்டம், இது வேலூர் மாவட்டம்ண்ணா. இதுல வந்து அதிமுக செயலே பண்ணல, எதுவுமே 1% கூட செயல்படலண்ணே. திமுக காரங்க வந்து பண்றாங்கண்ணே. அதுவும் அவங்க கட்சியை கொண்ட ஆளுங்களுக்கு, அவங்க நெருங்கிய ஃப்ரெண்டுங்களுக்கு, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பண்றாங்கண்ணே. இப்போ அதாவது நம்ம பொதுமக்கள், ஏழை எளிய மக்களுக்கு எதுவுமே பண்ணலண்ணே. கேக்குது, சொல்லுங்க, பேசி முடியுங்க. அப்படியே எதுவுமே செயல்பாடு பண்ணலண்ணே. ஒரு நிர்வாகி கூட வந்து பாக்கலண்ணே. இந்த மக்களை வந்து ஒரு நிர்வாகி கூட வந்து பார்க்கல. அதிமுக இருந்து ஒரு நிர்வாகி கூட வந்து பார்க்கல. எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்யறோண்ணே. ஏழை மக்களுக்கு, பாமர மக்கள் இருக்கிறாங்க, எங்களால முடிஞ்ச உதவி செய்யறேண்ணே. யாருமே இன்னும் வந்து எட்டி பார்க்கல. இங்க ஒரு கிருமி நாசினி கூட அடிக்கலண்ணே. சொல்லுங்க, கேக்குது. இதானே இன்னும் ஒரு, அதாவது ஒரு மக்களை வந்து சந்திக்கலாம், யாருன்னா வர சொல்லுவாங்க, யாருமே வரலண்ணே. மக்கள் எல்லாம் தவிச்சிருக்காங்க. அன்றாட இங்க இந்த தெருவுலாம் வந்து மேஸ்திரிங்க இருக்கிறாங்க, தினக்கூலி இருக்கிறாங்க, இந்த எப்படி சொல்ல, இந்த பழைய பேப்பர் போடுறவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. அது அவங்கள வந்து ஒரு சந்திச்சு எதனா ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கலாம், ஒரு அரிசி பருப்பு கொடுக்கலாம், எதுவுமே பண்ணலண்ணே. அதிமுக யாருமே நேர்லயே வரலண்ணே. அடுத்து சொல்லுங்க, பேசுங்க, பேசுங்க, கேக்குது, பேசுங்க, பேசுங்க, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. தரணி பேசுறேங்க. சொல்லுங்க தரணி. நன்றிங்க. இனிய மாலை வணக்கம். பேசுங்க, தொடர்ந்து. இப்ப அத்தனை பேர் சொல்றதெல்லாம் பார்த்தாக்கா எல்லாமே உண்மைதாங்க. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நடத்துற கவர்மெண்ட் வந்து பழனிசாமி, பன்னீர்செல்வம் வந்து இவங்க சுய சிந்தனையோடு நடத்துற மாதிரி தெரியலங்க. இவங்க வந்து பிரதமர் மோடியினுடைய ஒரு கீழே இருக்கிற மாதிரி தான் அவங்களோட கேட்டு, அவங்க பேச்சு கேட்டுதான் செய்யறாங்க மட்டும் நல்லா தெரியுது. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு செயல்பாடுகளும் வந்து நேர்முறையா கரெக்டா ஒரு தெளிவா இல்லை. எல்லாம் ஒரு சுயநல போக்கோடு தான் இருக்குது. எந்த ஒரு முடிவும் வந்து இவங்க வந்து ஒரு சுதந்திரமா எடுக்க முடியல. ஆனா இது வெளி உலகத்துக்கு எல்லாம், நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க அதை மறைக்கிறாங்க. எது ஒண்ணு கேட்டு அவங்களை கேட்டுதான் அவங்க செயல்படுறாங்க. அவங்க என்ன உத்தரவு போடுறாங்களோ அதுக்கு பிரகாரம் தான் நடக்குது. மக்களுக்கு வந்து எதுவும் சரியா சேரலன்றது வந்து 100% உண்மை. இதே அம்மா இருந்தாங்கனாக்கா இந்த அளவுக்கு விட்டுற மாட்டாங்க. ரெண்டாவது, மோடி அம்மா இருந்தாங்கனாக்கா மோடி அவங்க கிட்ட பயப்படுவாரு. அம்மா சொல்றது வந்து கரெக்டா எடுப்பாரு, பயப்படுவாரு. ஆனா அந்த பயமே இல்லாத போச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து தப்பா நினைக்காதீங்க, ஒரு கைக்குடி மாதிரி தான் ஆயிட்டாங்க. இப்ப உண்மையிலேயே கைக்குடி மாதிரி தான் ஆயிட்டாங்க. இதுக்கு வந்து மாற்று வழி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வர தேர்தலுக்குள்ள நீங்க வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் பழக்கன்றதுனால நீங்க நல்ல ஒரு முயற்சி எடுத்து இதை நல்லா விரிவுபடுத்தி மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி, ரீச் ஆகிற மாதிரி, உங்களுடைய பேரு சொன்னாலுமே எல்லாருக்கும் தெரியும், அது உண்மை. ஆனா நீங்க வந்து களத்துல இறங்கிருக்கின்றது நிறைய பேருக்கு ரீச் ஆகலங்க, அது உண்மை. அது ரீச் ஆகிறதுக்கு என்ன ஒரு செய்யணும், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது ரீச் ஆகிறதுக்கு எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னாக்கா கரெக்டா சிறப்பா நீங்க வர ஆட்சியில இடம் பிடிக்கலாம். நாங்க எல்லாரும் இப்ப எத்தனை பேர் பேசுறவங்க எல்லாருமே உங்க கூட இருந்து பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். ரெண்டாவது வந்து வீடியோல பேசும்போது சில பேர் வருத்தமா இருக்குங்க, சில வீடியோ கேட்கல சற்று கட் பண்ணிடுறாங்கன்னு. அதனால அவங்க வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இதை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, வீடியோ வந்து அந்த மாதிரிதான் அவங்களுக்கு புரிய வச்சிருங்க. இப்போ வயலை வந்து இப்ப போன்ல காட்டி இந்த வயல் வீடியோ காமிச்சு உங்ககிட்ட பேசி தருது. ஆனா அவர் சொல்ற கருத்துல உண்மைதான். அதே மாதிரிதான் நான் சொல்றது, நான் இருக்கிற திருவிழிக்கா மண்டலம், இங்க கூட வந்து எந்த ஒரு உதவியும் அத்த மூலியமா செய்யல. இங்க ஏழை தொழிலாளர்கள், நடுத்தர வகுப்பு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எந்த ஒரு உதவியும் செய்யல. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு இடத்துல செஞ்சுட்டு போட்டோ காமிச்சிட்டு போயிடுறாங்க, செய்யறாங்க, செய்யாத இல்ல. ஆனா ஒரு 100 பேர் செஞ்ச போதுங்களா? தமிழ்நாட்டுல 100 பேர் தான் இருக்கிறோமா? தமிழ்நாட்டுல எத்தனையோ ஜனங்கள் கோடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க.
அதாவது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்குது. இதுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த சிரமத்துல இருக்கிறாங்க. நானும் ஒவ்வொருத்தரும் ஃபேஸ்புக்லயும் அதுலயும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தகவல் நாங்க கேள்விப்படுறோம் பாக்குறோம், கனால பாக்குறோம். இதற்கான முயற்சி எடுக்கணும்னாக்கா இவங்களை இனிமேல் ஒன்றை தட்டி கேட்க முடியாது. நடக்கிற வரையும் நடக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுனாக்கா நல்லா ரீச் ஆகிற மாதிரி ஒரு வழியை என்ன கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா சிறப்பா வெற்றி அடையலாங்க. இது என்னுடைய உண்மையான கருத்துங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆனா இப்ப நடக்கிற ஆட்சி வந்து நிச்சயமா சுயநல ஆட்சி கிடையாதுங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னாக்கா அங்க மோடி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதன் பிறகு தான் இங்க நடக்குது. ஓகே, தேங்க்ஸ். என்னதுங்க மத்தவங்க பேசிட்டு தான் அவங்களுக்கு வாய்ப்பு தர என்னுடைய கருத்தை கொஞ்சம் பதிவு பண்ணிக்கோங்க. நன்றிங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார் பேசலாமா? சொல்லுங்க, பேசுங்க. சொல்லுங்க தம்பி, பேசுங்க, கேக்குது. அண்ணா வணக்கம். நான் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இதுதான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இது வந்து குறை கூறுற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு, நம்ம குறை கூறுறதுக்காக இதை நம்ம செய்யல. இதை செய்யறது பாத்தீங்கன்னா அதிமுகவும் நல்லா செய்யணுன்றதுக்காக தான் நம்ம இதை வந்து செய்யறோம். அதிமுக வந்து குறை எப்பவுமே வந்து அண்ணன் கேசிபி வந்து எப்பவுமே அதிமுக தான். இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி இருந்தவர் தான் அண்ணன் கேசிபி. காலத்துல இருந்து இருக்காரு அண்ணன் கேசிபி. ஹலோ சொல்லுங்க. அதான் சார், அதான் இது குறை. அதாவது வந்து அதிமுக எதுவும் செய்யல, நம்ம வந்து என்ன சொல்றது, அதுக்காக நம்ம வந்து இதை வந்து செய்யல. அவங்களை விட நம்ம நல்லா செய்யணும், திமுக விட நம்ம நல்லா செய்யணும். அதுக்காக தான் நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நல்லா போகுதுன்னா சூப்பரா இருக்குண்ணா அந்த மீட்டிங். நன்றி. முடிஞ்சதா? அடுத்து யாரு? வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் செங்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த ஊர்ல நமக்கு எந்த ஒரு இதுவும் கூட கிடையாது சார். நமக்கு இங்கெல்லாம் டெய்லி இந்த கொரோனா எல்லாம் பரவிட்டு தான் இருக்கு. ஒரு மனுஷனும் கூட ஒரு நம்ம போலீஸாருங்க கூட எந்த ஒரு மாஸ்கோ எதுவுமே தரிக்க மாட்டேங்க. ஆனா எல்லா இதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது சார். அதுக்கு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா சார்? பேசுவோம். அடுத்து வீடியோ கட் ஆகுமா? வீடியோ கட்டிடுறாங்க போட்டோ வராது. அடுத்து சொல்லுங்க. அப்போ ஆஃப் பண்ணலாம், பாத்துக்கலாம். வணக்கம், பேசுங்க. கேக்குது, சொல்லுங்க. தொடர்ச்சியா பேசுங்க. அப்படியே பேசுங்க தம்பி, கேக்குது. ஐயா சொல்லுங்க. சத்யநாராயணன் பேசுறேன். சொல்லுங்க சத்யநாராயணன். ஒரே ஒரு சின்ன கருத்து. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்த ஒரு தீர்ப்பு, அவங்களுடைய வாரிசுதாரர்கள் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தாண்டி அரசாங்கம் வந்து ஒரு போர்ஷனை எடுத்து அதை வந்து நினைவில்லமா மாத்தலாம், மீதி இடத்த வந்து அவங்க வந்து முதலமைச்சருடைய அலுவலகமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து எந்த விதத்திலையும் வந்து சரியா அம்மாவனுடைய புகழ் சேர்க்குன்ற மாதிரி எனக்கு தோணல. அந்த ஒரு அம்மாவனுடைய இல்லத்தை நினைவில்லமா மாற்றம்ன்றது ஆரம்பத்துல இருந்து என்னுடைய கருத்தா தான் இருந்தது. இன்னைக்கு கருத்துல மாறுபாட்டு இல்லை. ஆனா அது கட்சி செய்யணுமே தவிர ஆட்சி செய்யக்கூடாது, அரசு செய்யக்கூடாது. கட்சி தான் செய்யணும். கட்சி செய்தாதான் அது கடைசி வரைக்கும் வந்து அது அம்மாவனுடைய புகழை நிலைநிறுத்துன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. அதுக்கு சட்ட ரீதியான ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துவீங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. நான் சொல்றேன், பேசுவாங்க. இனி வேற யாராவது சொல்றீங்களா? ஏதாவது வேற யாராவது பேச வேண்டியது இருக்கா? ஐயா வணக்கம் ஐயா, சிங்கப்பூர்ல இருந்து எம்ஜிஆர் பேசுறேன் ஐயா. சற்று முன்பு தம்பி வினோத் சிங்கப்பூர்ல இருந்து பேசினாரு. அந்த நம்மளோட அந்த மீட்டிங்ல உள்ள
அதிமுகவோட அரசுடைய குறைகளை நம்ம விவாதிக்கும் பொழுது இது சமூக வலைதளங்கள்ல வரும் பொழுது எதிர்கட்சியினருக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறத தம்பி சுட்டி காட்டினாரு. அது உண்மையும் கூட. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய கூறியதை போல கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடிப்பான் என்ற வேத வாக்கையை மூலமாக கொண்டு நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து வலு சேர்க்கணும் அப்படிங்கறதான் என்னோட கடைசி ஆசையும் கூட. அதே போல திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த ஒன்றிணைவா இந்த நேர்காணல்ல 2-3 பேர் பேசுறது கூட சமூக வைரலா பழகிட்டு இருந்தது. அது போல நம்மளோட நிகழ்ச்சிகள் வெளியில சமூக வலைதளங்களை பழகும் பொழுது பலதரப்பட்ட எதிர்கட்சியில உள்ளவங்கள 4 பேர் பார்த்து அதை கமெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப இது பண்ற அளவுக்கு இருக்குமோ என்னமோ நான் நினைக்கிறேன் ஐயா. அதை எப்படின்னு பார்த்துங்க, நம்ம ஒன்றிணைந்து புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மீண்டும் மலர நம்ம எல்லாம் வலு சேர்க்கணும். நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? சரி, அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நம்மளோட ஒரு 3வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியில நமக்கு ஒரு 15 பேர் கலந்துக்கிட்டாங்க. 2வது நிகழ்ச்சியில ஒரு 55 பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சியில சுமார் ஒரு 90 பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேசும் பொழுது 3-4 விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். ஒண்ணு, நம்ம இது போல கலந்து இன்றைக்கு ஆளுகிற இந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை பத்தி பேசுற பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமா போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கவலை. நிச்சயமாக அந்த கவலை வந்து எல்லோருக்குமே வந்து இருக்கு. நம்ம வந்து அதிமுக அப்படிங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது புகழையும் அம்மா அவர்களது புகழையும் கட்டி காக்கிற வகையில இந்த ஒரு கட்சியும் அரசாங்கமும் நடக்கணும். அதற்கு கட்சி தலைமை என்பது வந்து அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். இன்றைக்கு வந்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியினுடைய ஆதரவால வந்திருக்காரே ஒழிய அதிமுக தொண்டர்களது ஆதரவினால அவர் வந்து இந்த கட்சியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவியை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பெறல. அதே சமயத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இல்ல, ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி இல்ல. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த ஊழலுக்கு எதிராக இந்த கட்சியை வந்து அவர் வந்து உருவாக்கினார். ஆனால் இப்ப இந்த கடந்த வாரத்துல சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க, 8.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு துறை வாரியாக ஊழல் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் ஒரு பிரச்சாரத்தை வந்து அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு குறிப்பிட்ட 4-5 அமைச்சர்களை, தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ஹெல்த் சுகாதார விஜயபாஸ்கர், இப்படி ஒரு 4-5 பேரை சுத்தி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு 4-5 பேர்களுக்காக இந்த கட்சியை, இந்த மக்களது நம்பிக்கையை இந்த கட்சி வந்து இழந்துடக்கூடாது. இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரக்கூடாது. அப்ப தொண்டர்களாகிய நாம் அதிமுகவுடைய அடித்தளமே இதனுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான். அந்த அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளரை, இந்த கட்சியினுடைய தலைவரை புரட்சி தலைவர் காட்டிய வழியில தேர்ந்தெடுத்து விட்டு ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியாக, ஒரு மக்களுக்கு பலன் அளிக்கிற ஒரு ஆட்சியாக இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். இப்ப கூட பல பேர் நீங்க பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, இந்த கொரோனா இந்த விஷயத்துல ஒரு முறையான நடவடிக்கைகள் வந்து கீழ்மட்ட வரைக்கும் வந்து போய் சேரல. இந்த ஒரு 60 நாள் எடுத்தீங்கன்னா முதல் ஒரு 10-15 நாள் வந்து முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வந்து பாராட்டும்படியாக இருந்தது. முதல்ல அந்த டாஸ்மாக் திறக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து மக்கள் வந்து விரும்பல. அதற்கு அடுத்து இங்க பேசுற பொழுது கூட ஒருத்தர் சொன்னாரு, ஒரே ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தாங்க, இந்த 1000 ரூபாயை வச்சுட்டு நாங்க எப்படி குடும்பம் நடத்துறதுன்ட்டு. நான் கூட பல தளங்கள் இதுக்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன், ஒரு 3-4 மாத காலங்களுக்கு மாதத்திற்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் கொடுத்திருந்தா கூட ஒருவருக்கு ஒரு 20000 ரூபாய் வந்து வரும். கூட அந்த ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த பொருள்கள் இதை கொடுத்திருந்தால் மக்கள் வந்து ஓரளவுக்கு அந்த பொருளாதார பாதிப்புல இருந்து மீண்டு இருப்பாங்க. அதை வந்து இவர்கள் வந்து செய்ய வந்து தவறிட்டாங்க. ஆனா இருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோட வந்து இருக்கணும். அதே போல இங்க பேசுற பொழுது சொன்னாங்க,
அம்மா அவர்களது அந்த போயஸ் கார்டனுடைய அந்த நினைவு அந்த இல்லத்தை வந்து இவங்க வந்து அரசாங்கம் கையகப்படுத்தியது என்பது வந்து தவறு. நீங்க இப்போ புரட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இருந்தாரு. அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒரு அவரே யாரெல்லாம் ட்ரஸ்டீஸா இருக்கணும்னு சொல்லி அந்த அவருடைய அந்த வழக்கறிஞர் ரங்காச்சாரிய அவரை வச்சு அதை செய்ய சொல்லியிருந்தாரு. ஆனா அம்மா அவர்களது சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அரசாங்கம் எடுத்துக்கிறாங்கன்னு வைங்க, தவறி ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்துருது. அப்ப அங்க என்ன ஸ்டாலின் அவர்கள் போய் அங்க உட்கார்ந்து அம்மா அவர்கள் இல்லத்துல உட்கார்ந்து முதலமைச்சர் அலுவலகமா அந்த அம்மா இல்லத்தில் இருந்து வந்து இந்த அரசாங்கத்தை வந்து அவர் நடத்துவாரா? அதற்கு எதற்காக வந்து இவங்க வந்து வழிவகை செய்து கொடுக்கிறாங்க. அதுக்கு அதிமுக கட்சி சார்பாகவே கூட அந்த அம்மா அவர்களது இல்லத்தை ஒரு நினைவிடமாக்கலாம். அதே சமயத்துல அதை அம்மாவுடைய சட்டப்பூர்வ வாரிசுகளான திருமதி தீபா மாலவன், தீபக் போன்றவர்களிடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு உரிய ஒரு காம்பன்சேஷன் ஒரு இழப்பீடை கொடுத்து விட்டு, இப்ப பல இடங்கள்ல ஹைவேஸுக்கு ஒரு இடத்தை எடுக்கிறாங்க, எடுத்தாலும் அந்த இடத்தினுடைய உரிமையாளர்களுக்கு வந்து அதனுடைய நஷ்டீடை வந்து கொடுக்கிறாங்க. அது மாதிரி கட்சியில் இருந்து அவர்களுக்கு ஒரு தகுந்த நஷ்டீடை, அதாவது ஒரு தொகை அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்டு அவர்களது சம்மதத்தோடு அம்மா அவர்களது நினைவு இல்லத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே பராமரிக்கலாம். அப்படி செய்தால் அது வந்து சிறப்புடையதாக வந்து இருக்கும். மாறாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்பது வந்து அது அரசு அதிகாரிகள் கையில் இருக்கும். நாளைக்கு யார் முதலமைச்சராக வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அது செல்வதை போல இருக்கும். அதை வந்து தவிர்த்திருக்கலாம். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. நிச்சயமா அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசாங்கத்திலிருந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. வழக்குல எப்படி முடிவுகள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒண்ணு, வருகிற இந்த தேர்தல் என்பது வந்து இனியும் 10 மாதங்கள் தான் வந்து இருக்கு. அப்போ ஒரு 300 நாள் ஒரு தேர்தலை வந்து எதிர்கொள்ளணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போலவோ அம்மா அவர்களை போலவோ ஒரு செல்வாக்கான நபர்களாகவோ ஒரு வசீகரமானவர்களாகவோ மக்களது நம்பிக்கையை பெற்றவர்களாகவோ இல்லை. அது ஆனால் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இப்ப கூட பேசும்பொழுது ஒரு தம்பி சொன்னாரு, 35 வயசுக்கு கீழே வந்து இந்த கட்சியில வந்து யாருமே இப்ப இல்ல, இருக்கிறவங்களும் அடிமட்ட தொண்டர்களை யாரையும் வந்து பார்க்கிறது கிடையாது. ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் அவங்க அப்பா காலத்துல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசினார். இப்ப நம்முடைய இந்த விவாதங்கள் இந்த தளங்கள்ல நம்ம பேசுறது எல்லாமே சில குறைகளை நம்ம குறியிட்டு காட்டினாலும் கூட நம்மளுடைய நோக்கம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வரணும். நம்ம வந்து அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேணும் அப்படிங்கிறது அல்ல நம்ம நோக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். அந்த ஆட்சி அடிமட்ட தொண்டர்களிடத்துல மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடியதாக மக்களுடைய மதிப்பை நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆட்சியா இருக்கணும். அதே சமயத்துல இப்ப இன்னைக்கு திமுக வந்து மிகப்பெரிய அளவில் இவர்கள் மீது ஒரு 5 பேர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தங்கமணி, வேலுமணி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், ஒரு 5 பேருக்கு மேல வந்து மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப இவர்களை தாங்கி பிடிப்பதனால இந்த இயக்கம் மக்கள் மத்தியில வந்து தாழ்ந்து விடக்கூடாது. அப்படி இருந்ததுனால் இந்த 5 பேர் மட்டும் இந்த கட்சி அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்களை, கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர்களது தியாகத்தால உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் அதிமுக ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமையணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். நம்ம இது போன்ற எல்லாரையும் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதே. இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரோட பேசுவாரு, ஒன்றிய அவங்களுடைய அந்த பொறுப்பாளர்களோட பேசுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட பேசுவாரு. ஆனா இந்த அடிமட்ட தொண்டர்களது கருத்தை யாருமே வந்து கேட்கறது இல்ல. அப்ப அந்தந்த ஊர்கள்ல நம்ம என்ன நடக்குது, அந்த இடத்துல இருக்கிற நிறைய குறைகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்கறது. இப்ப நம்ம பேசுறது வந்து நிச்சயமா முதலமைச்சர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப அரசாங்க அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க. அப்ப இதுல சொல்லக்கூடிய குறைகள், நீங்க பல ஊர்கள்ல இந்த இடத்துல இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் குறைபாடு, இதெல்லாம் செய்யலன்னு நீங்க சொல்லுகிற பொழுது இந்த தளத்தின் மூலமாக
அவர்கள் கவனத்தை அந்த கோரிக்கையானது பெற்று உடனடியாக அந்த ஊர்களுக்கோ அந்த நபர்களுக்கோ அந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற நிச்சயமா நம்ம அவங்களை வந்து பாராட்டுவோம். அந்த நோக்கத்துல தான். ஏன்னா நம்முடையது அப்படின்னாலும் கூட அந்த குறைகளை மறைத்து போலியாக அதை நிறைய சொல்லி நம்ம மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போனாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தவறை நாம் தவறு என்று ஒத்துக்கலாம். ஆமாங்க, இந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டாருங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம், அதை நாங்க சரி பண்றோம். ஒரு நல்ல அதிமுக கட்சி தவறிழைக்காது. அதாவது இந்த கட்சி எல்லாத்துக்கும் மேல, எனக்கும் மேல, எடப்பாடி பழனிசாமிக்கும் மேல, ஓ பன்னீர்செல்வத்துக்கு மேல இதை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், அவங்க என்ன நோக்கத்துக்கு இந்த கட்சியை உருவாக்குனாங்களோ மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது. இவர்கள் தவறு செய்வதனால அவர்கள் வந்துவிடக் கூடாது. அப்ப இந்த தவறுகளுக்கு ஒரு பரிகாரமாக நம்ம அந்தந்த பகுதியில இறங்கி சிறப்பாக பணியாற்றி மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும். அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். இன்னும் இது போல தொடர்ந்து நம்ம வந்து கருத்து பரிமாற்றத்தை செய்வோம். நான் முன்பே துவக்கத்துல சொன்ன மாதிரி முதல்ல இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எடுக்கிற பொழுது ஒரு 15 பேர் வந்தாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு எடுக்கிற பொழுது ஒரு 55 பேர் வந்து வந்தாங்க. இன்னைக்கு சுமாரா ஒரு 90 பேர் வரைக்கும் இதுல வந்து கலந்து இருக்கிறாங்க. தொடர்ச்சியா இப்ப வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை இந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறோம். இன்னொரு 10 நாள் போனதுக்கு அப்புறமா தினசரி ஒரு 100 பேரோட நம்ம வந்து இந்த கலந்துரையாடலை செய்வோம். இது இப்படியே தொடர்ந்து போற பொழுது எல்லா அடிமட்ட தொண்டர்களது மனக்குமரலை குறைகளை நம்ம வந்து கொண்டு வருவோம். நம்ம ஒண்ணு இதை வந்து வெளியில சமூக வலைதளங்கள் நமக்குள்ளதான் இதை வந்து பகிர்ந்துக்கிறோமே ஒழிய பத்திரிகைகள்லயோ ஒரு ஊடகங்கள்லயோ நம்ம இதை வந்து வெளிப்படுத்துறது இல்ல. நம்ம அதிமுக கட்சி சார்பான நம்முடைய நண்பர்களுக்குள்ளதான் பகிர்ந்துக்கிறோம். இந்த கருத்துக்கள் முதலமைச்சரை சென்று அடையணும், அரசு அதிகாரிகளை சென்று அடையணும், அந்தந்த பகுதியில் இருக்கிற குறைகள் நிவர்த்தி செய்யப்படணும். இந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ந்து நடத்துவோம். எல்லோரும் இன்றைக்கு வந்து கலந்து கொண்டு உங்க கருத்துக்களை கூறியதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.